Hello viewers, Namba Ramesh. Welcome to Vijay's Media and welcome to another video. +2 ரிசல்ட்னாவே எல்லாருக்குமே பக்குன்னு இருக்கும். நாங்கள் படித்த காலத்துலலாம் வந்து சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு 5 years பிஃபோர் வரைக்கும் கூட +2 ரிசல்ட்னாவே ஒரு பெரிய பரிதவிப்பு எல்லாருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஸ் ஆயிருமா ஃபெயில் ஆயிருமான்றது முதல் கொஸ்டின். பாஸ் ஆனால் போதுன்னு பல பேர் 90% மார்க் எடுத்தாலும் என்னோட 90% எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சில பேர். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க சந்தோஷம், அவங்கள வந்து வீடியோ எடுக்கும், நீங்கள் எப்படி படிச்சீங்க, என்ன பண்ணீங்க, அப்படி இப்படி நிறையா விஷயம்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை எல்லாமே வந்து இப்போ இருக்க ரீசெண்ட் காலகட்டத்தில் வந்து அதை வந்து இந்த +2 ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் யார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாஸ் ஃபெயில் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர் மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94.5% பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. மற்ற ஏரியாக்களையும் அந்த மாதிரி பாஸ் ஆகிறவங்க இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி பாஸ் ஆன எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி எடுத்ததுக்கு நபர் பெண்ணோ பையனோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, எல்லாம் பாஸ் ஆனவங்களாம் வாழ்த்து சொல்லியாச்சு. ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? ஃபெயில் ஆனவங்க ஒன்றே ஒன்று தான், திருப்பி அட்டன் பண்ணு, வேறு என்ன பண்ண முடியும்? ஃபெயில் ஐட்டமில் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறது தான். பட் இதுக்கு ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு மோட்டிவேட்டராக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நாங்குநேரி சின்னதுரை அப்படின்ற அந்த பையனை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யாரெல்லாம் தளபதியோடைய கையில் திருப்பி பரிசு வாங்கணும்னு காத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில், அந்த மாநிலத்தில், தமிழ்நாடு தான் ஸ்டேட்டு, அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எத்தனை பேர் பார்க்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வருடம் ஜூன் 17 தான் வந்து தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் அவார்ட் செரிமனி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நடத்தினார். எல்லா தொகுதியிலும் இருந்து முதல் 3 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசு வழங்கினார், 10th and 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த வருடமும் அதே 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பரிசு வழங்கும் விழா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது எப்போ பண்ண போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா அவர் இந்த எலெக்ஷன் டேட் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். போன வருஷம் ஜூன்றனால இந்த வருஷம் ஜூனில் இருக்கலாம், இல்லை ஜூலையில் இருக்கலாம், இல்லை ஜூனில் போன வருஷம் டேட்டில் 17ஆம் தேதி பண்ண மாதிரி இந்த வருஷம் அதே ஜூன் 14ஆம் தேதி கூட பண்ணலாம், நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அந்த லக்கி நபர் தளபதி கையில் பரிசு வாங்க போகும் அந்த தொகுதியில் 3 மாணவர்கள் மதிப்பெண் ஹையஸ்ட் மதிப்பெண் எடுத்த அந்த 3 மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ப்ளஸ் உங்களுடைய சந்தோஷமான தருணங்களாகவும் அது இருக்கும் அப்படின்றதையும் ஐ கேன் ஃபீல். சரி, அதெல்லாம் விட்டுருவோம்பா. நாங்குநேரி சின்னதுரை பையன். ஆக்சுவலி இந்த மாதிரி டாப்பிக்கை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரியலி சென்சேஷனல் டாபிக். ஏன்னா இந்த பையன் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன், ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அவனை வந்து டீஸ் பண்ணுறாங்க ஒரு மேல் வர்க்கத்தின் பசங்க. டீஸ் பண்ணுறதுனா எப்படின்னா, அந்த பையனை கிண்டல் பண்ணுறது, அவனை வந்து ரேகிங் பண்ணுறது, துணி துவச்சி கொடுக்க சொல்கிறது, காசு இருந்தால் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலில் பண்ணிட்டு இருந்தாலும், அவன் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் இவங்க வந்து பயப்படாமல் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டே அப்படின்னு சொல்லி இவனை வந்து அதுக்கு மேலே டீஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் கடைசியில் அந்த பையனை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வீட்டுக்கே போய் அந்த பையனை வந்து வெட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவனுக்கு கூட படிக்கக்கூடிய அந்த சக மாணவர்கள் தான் வெட்டி. இப்போ அதில் ஒரு 4 பேர் வந்து அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இவனுக்கு ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ்லாம் போய் சொல்லிக் கொடுத்து குவார்டர்லி எக்ஸாம் எழுதல, ஐ திங்க் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து கஷ்டப்பட்டு எழுதியிருக்காப்புல. பட் இந்த 12th ஸ்டாண்டர்டில் இவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காருன்னு அப்படிலாம் கிடையாது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது வேறு யாரும் எடுத்துருக்கலாம். பட் இந்த பையன் எடுத்திருக்க மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 469 மார்க், கிட்டத்தட்ட ஒரு 78% 600 எடுத்திருக்காப்புல. 469 மார்க் எடுத்து இந்த பையனை ஏன் நம்ம பாராட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனுடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவல். என்னதான் நான் வெட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கடந்திருந்தாலும் என்னால் படித்து என்னால் பாஸ் பண்ண முடியும், என்னால் வந்து 12th ஸ்டாண்டர்டில் சக்ஸஸ் பண்ண முடியும்ன்ற அந்த மோட்டிவேஷன் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு பாருங்கள். அந்த கான்ஃபிடன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்துச்சு பாருங்கள். கான்ஃபிடன்ஸ் அதுதான், அது உள்ளுக்குள்ள இருந்துச்சு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம வந்து அந்த பையனை சல்யூட் பண்ணி ஆகணும். இதற்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த டீச்சர்ஸ் மற்றவங்க எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணி தான் வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும். சரி, இது எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி வெறி அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் அது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே இன்றைக்கி வந்து பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம், ஜாதி கிடையாது, ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது எல்லாருக்குமே அது போயிருச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு ஈகோ வரும், அது தொடும், அது வந்து அந்த லெவலை விட்டு போகாது. அது எப்படி அப்போ நம்ம போக்குறது அப்படின்ற கேள்வி தான் இன்னை வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே எழுந்துகிட்டே இருக்குது. அது போக்குறதுக்கு ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். எஜுகேஷன் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. நீ படித்து நீ மேலே வா, நீ உனக்கான இடத்த தேர்ந்தெடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய தகுதி வளரும்போது உன்னுடைய தராதரம் பார்க்கப்படாது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதுக்கு நம்ம எத்தனையோ உதாரணங்களை வந்து சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி தலித் சமூகத்தின் தலைவர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள். ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து பேர் சொன்னாவே அவர் வந்து இந்த சமூகத்தின் தலைவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலையும் தலைவர் இருப்பார். இன்றைக்கி கருணாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு முக்குளத்தோர் தலைவர், அது மாதிரி எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு தலைவர். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சமூகத்தின் தலைவர்கள். ஸோ இந்த சமூகத்தின் தலைவர்கள் உருவாகி இருக்கும்போது நீங்கள் எப்படியா ஜாதியை வந்து வெளில எடுப்பீங்க?
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே பூந்துட்டே தானே இருக்கும். அது நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? இன்னொன்று ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம், தீண்டாமை, இந்த ஜாதிய ஒழிப்பு எப்படி நடக்கும், இந்த தீண்டாமையை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்றது. தீண்டாமை அப்படின்ற வார்த்தையை விட நான் ஏற்றத்தாழ்வு அப்படின்ற வார்த்தையை தான் நான் வந்து ப்ரிசைஸாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 வகையாக தான் வந்து மக்களை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தொழிலின் அடிப்படையில், இன்னொன்று வந்து தெய்வத்தின் அடிப்படையில். என்ன புரியலையா? தொழில் அடிப்படையில்னா இவங்க இந்த தொழில் தான் செய்யணும், இவங்க இந்த வேலை தான் செய்வாங்கப்பா, இவங்களுக்குலாம் இந்த வேலை தான், இவங்க இந்த வேலையை விட்டு வேறு வேலை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்களாம் இந்த மாதிரி வேலை தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு செருப்பு தைக்கிறது, கக்கூஸ் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து குப்பை எழுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இவங்க தான் பண்ணணும், கீழ் நிலையில் இருக்கவங்க பண்ணுவாங்க. ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து போடுற வேலைகள், அப்புறமா வந்து நிறைய வேலைகள் தான் கொஞ்சம் டீசெண்டான வேலைகள்னு சொல்லுவோம் வச்சுங்களேன். அதாவது மேல் அழுக்கப்படாமல் நாத்தடிக்காமல் இருக்கிற வேலைகள்லாம் வந்து மேல் மக்கள் பண்ணுறதும், இதெல்லாம் கீழ் மக்கள் பண்ணுறதும் அப்படின்னும் போது இவங்க இதை தான் பண்ணுவாங்க, நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அப்படின்ற அந்த வேறுபாடு. இது வந்து தொழில் அடிப்படையில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அடிப்படையில். ஸோ தெய்வத்திலையும் பார்த்தீங்கன்னாலும் இப்போ அவங்கவுங்களுக்கு தமிழர்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. அந்த குலதெய்வத்தை அவங்க வந்து கொண்டு போயிடுவாங்க. இருந்தாலும் குலதெய்வம் இருந்தாலும் ஒரு பொது தெய்வம் ஊரில் இருந்தாலும் அந்த பொது தெய்வத்தில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன உரிமையில் அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது போக கோயிலுக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, கோயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த கம்பியை தாண்டி உள்ளே போக முடியாது. நம்ம யாருமே போய் இன்றைக்கி வந்து ஒரு சிவனையோ ஒரு கிருஷ்ணரையோ ஒரு வேற ஒரு கடவுளையோ நம்ம வந்து போய் தொட்டோ இது பண்ணியோ நம்ம பண்ணிட முடியாது. அதற்குன்னு அந்த பூசாரிகள், அப்படி தான் நம்ம சொல்லணும், அந்த பூசாரிகள் இருந்தால் மட்டும்தான். பூசாரின்னு சொல்கிறத விட, ஏன்னா நம்ம இதில் வந்து பூசாரின்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களில் பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கும் கருப்பருக்கும் பூசாரின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஐயர் தான் சொல்லுவோம் நம்ம, அவங்க பிராமணர்கள். ஸோ அவங்க தான் போய் அந்த சாமிக்கு அதை பண்ண முடியும், அவங்க தான் வேதம் படித்து செய்ய முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேஸ்ட் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படியா மாற்றுறது? இன்றைக்கி நிறையா இடத்துல உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளும் பிறந்த காலத்திலேருந்து ஜாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு. ஜாதி எப்படி நீ ஒழிப்ப அப்படின்ற ஒரு கேள்வி யார் வேணால் கேளுங்க. எப்படி ஒழிப்பீங்க அப்படின்ற கேள்வி வச்சோம்னா, ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இனிமே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்ல, ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல செக்ஸ்னு போட்டிருப்பாங்க, அதில் வந்து மேல் ஆர் ஃபீமேல், கேஸ்ட்னு போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த இடத்துல நம்ம ஃபில்அப் பண்ணாமல் இருந்தால் அந்த ஸ்கூல் நம்மளை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. நீங்கள் ரிலீஜனை ஃபில்அப் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ரிலீஜனை ஃபில்அப் பண்ணுவீங்க, ஆனால் கேஸ்ட்டு ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. கேஸ்ட்டை ஏன் ஃபில்அப் பண்ணுறோம்? அப்போ தானே எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கும், அப்போ தானே எங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையிலேயே உங்களை வச்சுருக்காங்க. அதாவது இடஒதுக்கீடு, சலுகைகள், நீ இந்த கம்யூனிட்டி சேர்ந்தால் உனக்கு இந்த சலுகைகள். அதாவது இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, கேஸ்ட்டை பேசுகிறவங்க சலுகைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மாறணும். என்ன மாறணும் அப்படின்னா, மொத்தமாக எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடு. ஒரு கவர்மெண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா, நீ இனிமே ரிலீஜன் மட்டும் நீ வேணால் பதிவு பண்ணிக்க, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ரிலீஜனை பதிவு பண்ணிக்க. கேஸ்ட்டுன்னு ஒரு காலத்தை ஸ்கூலில் தூக்கிடு. அப்போ கேஸ்ட் எங்கே வராதுல்ல? நீ ஸ்கூலில் என்ட்ரி போடும்போதே நீ என்ன கேஸ்ட்னு முடிவு பண்ணிடல, அந்த இடத்துல இருந்தே ஆரம்பிக்குதுல்ல ஏற்றத்தாழ்வு. அந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்குதுல நீங்கள் சொல்கிறது தீண்டாமை அப்படின்னு சொல்கிறத விட ஏற்றத்தாழ்வு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த ஸ்கூலில் வந்து கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை தூக்கிட்டாலும் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நாளைக்கு பிரதானமாக இருக்கும். இவன் பணக்காரன், இவன் மிடில் கிளாஸ், இவன் ஏழை, இவனுக்கு கீழே இருப்பான், அவனுக்கு கீழே இருப்பான், அவனுக்கு கீழே இருப்பான். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏற்றத்தாழ்வு தான் என்றைக்குமே நிலையான ஒன்று. அதில் வந்து மாற்றமே இல்லை. ஏற்றத்தாழ்வு இட்ஸ் அ நேச்சர். நான் அப்போ எப்படியா ஈக்குவாலிட்டியாக வருது அப்படின்னா, ஈக்குவாலிட்டின்ற இந்த ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா கிரிக்கெட் பேசுகிறேன்னு நினச்சா சரி, உண்மை தான். இந்த 5 விரல் ஈக்குவல் இருந்துச்சுன்னா உன்னால் அந்த கையை ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தால் பிடிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ ஏதாவது பண்ணுறதுக்கோ உங்களால் முடியாது. அதற்கு தான் இந்த 5 விரலும் டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்குது. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும். கட்ட விரல் இல்லாமல் நீங்கள் ஒரு 4 விரலை வச்சுட்டு ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், முடியாது. தூக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ இந்த இப்படி எள்ளி சாப்பிட முடியுமா? பட் அதே இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எள்ளி சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்றதுக்கும் இப்படி எள்ளி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இது நம்ம பண்ண விஷயம் கிடையாது, ஆண்டவன் பண்ண விஷயம். அப்போ என்ன, இதுக்கு எதுவுமே ஒரு வழி கிடையாது. அப்போ எல்லாருமே நீ சொல்கிற மாதிரி அந்தந்த வேலையை பார்க்குறவங்க அந்த லெவலில் தான் இருக்கணும், இந்தந்த வேலையை பார்க்குறவங்க இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அந்த வேலையை உங்களுக்கு பார்க்கல பிடிக்கலையா, நீங்கள் அந்த இடத்துல இருந்து வெளில வரணுமா? அதற்கு தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பள்ளிக்கூடம், படித்து மேலே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தொழிலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்ன எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வேலையை பார்க்குறேன், நீ இந்த வேலையை பார்க்க மாட்டியா, நீ வந்து இந்த வேலையை பார் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க பார். இது ஒரு மிகப்பெரிய தவறான செயலை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தன்மானம், ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நான் இந்த வேலை தான் பார்ப்பேன், எனக்கு இந்த வேலைக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். அதை வந்து நீ செய்கிற வேலையை அடுத்தவன் இழிவாக பார்க்குறான்றனால அவனும் அந்த வேலையை செஞ்சுட்டா அது இழிவாக பார்க்க மாட்டான்னு நினைக்கிறதே முதல் தப்பு. நீ அந்த வேலையை பார்க்குறியா, அந்த வேலை உனக்கு பிடிக்கலையா, அப்போ நீ எதை பெருசாக கருதுறியோ அந்த இடத்துக்கு போக ஆசைப்படு. மேலே இருக்கணும் நீ கீழே இருக்கணும் நான் இழுத்து ஆசைப்பட்டேன்னா அது நடக்காது, அதுக்கு சாத்தியம் கிடையாது, அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. எப்படி நீ பணக்காரனை வந்து நீ என் கூட பணக்காரன் காரில் போகிறான், நீ ஏன் காரில் போகிற, பணம் வச்சு தான் நீ காரில் போக, நீ வந்து சைக்கிளில் போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவன் அங்கேருந்து தான் போயிருப்பான், சைக்கிளில் இருந்து தான் கஷ்டப்பட்டு அவனும் காருக்கு போயிருப்பான். நீ திருப்பி அவனை சைக்கிள் கூப்பிட்டுனா எப்படி வருவான்? அந்த கதையாக தான் இருக்குது. நமக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னா நம்ம அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம அதிலேருந்து வளரணும். நம்ம வளர்ந்து வந்துட்டோம், பிடிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இன்னொன்று,
நாங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சொல்லிட்டு போகலாம். அதற்கும் ஆப்ஷன் இருக்குது. அப்படி சொல்லிட்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்றது அடுத்த விஷயம். சொல்லிட்டு போனால் அப்படின்னா அவன் வேலையை அவன் பார்த்துக்க வேண்டியதான். இப்போ எங்கள் வீட்டில் இப்போ நான் பண்ணுற எங்கள் வீட்டில் சப்போஸ் நான் உதாரணத்துக்கு நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன், அந்த வீட்டில் எனக்கு வேலை பார்க்க பிடிக்கல, நான் வேலை பார்க்க முடியாதியா, உன் வீட்டில் வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டுனா பிரச்சனை இல்லை. என்னுடைய சேர்ந்தவங்க யாருமே அந்த வீட்டில் அந்த இடத்துல வேலையை பார்க்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் வாழணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கணும். அதற்கு எனக்கு தகுதியோ அதற்கு எனக்கு வசதி வாய்ப்புகளோ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதை தான் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் வாழ்க்கை சமூகம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு சமூகமும் தனித்தனியாக குழுவாக அவங்கவுங்க அங்கே அந்த இடத்துல இருந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் வாழ்க்கை முறை மாற 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 சமூகங்கள் மாற 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 மேலே இருக்கிற வந்து இவங்களை அடைக்கிறது, இவங்களை எடுக்கிறது, ஸோ இவங்களை வந்து கொண்டு வந்து அடக்கிறது, யார் இடத்துல வலிமை அதிகமாக இருக்கோ, யார் இடத்துல வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த வலிமை இருக்கோ அவங்க மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ இதனால் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாற போகிறதே கிடையாது. பணம் படைத்தவன் ஜாதி மதம் வேதம் எதுவுமே இல்லைனாலும் பணம் படைத்தவன் கண்ட்ரோல் பண்ண தான் போகிறான். அப்போ இதற்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாதின்ற அந்த பேச்சை முதல்ல நம்ம நிறுத்தணும். இன்றைக்கி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்காத ஒரு உடன்படாத ஒரு விஷயம் இன்றைக்கி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இன்சிடென்ட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இப்போ தான் வந்து ரீசெண்டாக பார்க்குறேன். இதற்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஸ்கூலில் சம்பவம் நடந்தது, இந்த மாதிரி பையனை வெட்டி போட்டாங்க, அதே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி செஞ்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்படலை. பட் இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி கர்ணன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் அவர்களுடைய படங்கள், ஓகேவா, அவருடைய படங்கள் எல்லாமே ஜாதி வன்முறை தூண்டுற மாதிரி. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ஒருத்தர் படம் எடுத்திருந்தார்ல, அவர் என்ன ருத்ரா தேவியா என்னமோ ஒரு படங்கள்லாம் எடுத்திருந்தார். ஸோ அவரும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது தான் சும்மா இருக்கிற விஷயத்தை சுரண்டி விடுற மாதிரி தேவையில்லாத நிறைய கிராமங்களில் இன்றைக்கி இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் மறைஞ்சு மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க எல்லா இடங்களும். இப்போ எங்கள் கிராமத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி கிடையாது, எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. கோயில் விஷயம் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் அந்தந்த விஷயம் தான். இன்றைக்கி கோயிலில் அதாவது வேலையில் எங்களுக்கு இந்த வேலையான்னு கேட்குற அதே கம்யூனிட்டியில் இருக்கவங்க கோயில்னு வரும்போது சாமின்னு வரும்போது அவங்களுக்குன்னு இருக்க சில சலுகைகளை விட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க உரிமைன்னுவாங்க. பட் இது அசிங்கன்னுவாங்க. எப்போ நம்ம பார்க்குற தொழிலை நம்ம அசிங்கமாக நினைக்கிறோமோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு அவமானம் தான் நம்ம படணும், வேறு வழி இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய பிறப்பை தீர்மானிக்க முடியாது. ஆனால் நம்ம பிறந்ததுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது நம்ம கையில் இருக்குது. அதை தீர்மானிக்காமல் நம்ம திருப்பி உட்காந்துட்டு இந்த தவளை கதை தெரியுமா, தவளை கதை நண்டு கதை, நீயும் ஏற மாட்டேன் நானும் ஏற மாட்டேன்னு பிடிச்சி இழுக்கணும்னு பார்த்தா எவனுமே வெளில வர முடியாது. அதிலிருந்து வெளியில் வரவன் உலகத்தை பார்த்து உலகத்தில் வேறு லெவலில் போய் வளர்ந்துட்டு இருக்கான். இன்றைக்கி உண்மையை சொல்ல போனால் தலித்னு சொல்கிறீங்களே, அந்த தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டே ஆண்டுகிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் போயிட்டு டிஎம்கேயோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். இதற்கு மேலே எப்படி நான் சொல்ல முடியும் உங்களுக்கு? இசைஞானி இளையராஜா எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர்? இசை இன்றைக்கி அவரால் மிஞ்ச முடியுமா? ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கம்யூனிட்டி தெரியுமா? போய் தேடி பிடிச்சி பாருங்கள். இதெல்லாம் டாப்பில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஆனால் தீண்டாமை, நாங்கள் தலித், நாங்கள் கீழே இருக்கோம், எங்களை வந்து மிதிக்கிறாங்க, எங்களை தூக்கி போட்டு நொறுக்குறாங்க, இதை பூத்துறாங்க உங்கள் மைண்டில். இதை உங்கள் மைண்டில் பூத்துறாங்க. நான் யார் அப்படின்னு நீ காட்டணும் முடிவு பண்ண உன்னை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதற்கு உதாரணம் தான் இந்த நாங்குநேரி சின்னத்துறை 12வது படிச்சிருக்க அந்த பையன். அந்த பையனுக்குள்ளே இருக்கிற அந்த வில் பவர் ஒவ்வொரு தலித் கம்யூனிட்டியில் இருக்க பையனுக்கும் இருந்தால் அவனும் வாழ்க்கையில் பெரிய ஆளாவான். எவனும் எல்லாரும் கெத்தா திமுறாக நடந்து போகலாம். இன்றைக்கி நான் சொல்கிறப்பா எங்கள் ஊரில் எவ்வளோ பசங்க இருக்காங்கப்பா. நான் வந்து நம்ம கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு. தம்பிங்க வாங்கினா அண்ணன் கூப்பிட போகிறாங்க, டேய் மைதிங்க அப்படின்னா அவனும் அப்படி தான் பேச போகிறான். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு மரியாதை கொடுப்பேன். எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அது அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டிலாம் நம்ம பார்க்குறது கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று தான். அதே மாதிரி எல்லாரும் மாறிடுவாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் முடியாது. அவங்கவுங்க வீட்டில் இன்றைக்கும் இப்போ எங்கள் வீட்டில் என் மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குன்னு கேட்டால் இருக்காது. என் மைண்ட் செட் வேறு, அவங்க மைண்ட் செட் வேறையாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மனநிலை தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் மாற்றிட முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது. மாறுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டியும் கொடுக்குறதில்ல. ஸோ அப்போ அதுலேருந்து மாறி வரணும் அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும். அதே குண்டுச்சட்டிலே உட்காந்துட்டு குதிரை ஓட்டிகிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு பையனாக தான் நான் சின்னத்துறையை பார்க்குறேன். ஸோ அந்த பையனை வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பிரிட்டாக நீங்களாம் எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க, மேலே வாங்க. இன்றைக்கி அந்த பையனுக்கு எல்லாமே அரசாங்கம் செய்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. செஞ்சாங்கன்னா சந்தோஷம். அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து நான் வலியுறுத்துகிறேன். நல்லபடியாக எல்லோரும் படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. முதல்ல தமிழனா ஒன்றிணைங்க. நீங்கள் தமிழனா ஒன்றிணைஞ்சாவே ஜாதி மதம் வேதம் வெறி இதெல்லாம் போயிடும். அந்த கான்செப்ட் இல்லை அப்படின்னா ஒன்றுமே முடியாது. எல்லாம் உங்கள் கையில். ஸோ நடந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. இந்த வீடியோவில் நான் அவங்கள நான் பிரித்து பேசலை. எனக்கு மனசில் பட்டதை சொன்னேன். உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரின்னு படலை கேள்விகள் ஏதாவது கேட்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இதை ஒழிக்கணும்னு ஆசை. பட்
கொஸ்டின் மார்க். See you all. Bye-bye.